மத்திய அரசு அவர்கள் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும். அவர்கள் மத்திய அரசு இன்றைய சூழலில் கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அங்கே மத்திய அரசு பிஜேபி அரசு, அங்கு கர்நாடகாவில் அவர்கள் இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தார்கள். அடுத்த தேர்தலிலே ஒரு மாற்றம் வரும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அதே போன்று டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மாண்டியா மாவட்டம் பகுதி, கனகாபுரா தொகுதி, அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம், காவிரி மேகதாது பிரச்சனை வருதுங்க. அது நடைபயணம்லாம் மேற்கொண்டாரு. அதனாலதான் அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். கர்நாடகாவிலே மீண்டும் கர்நாடகாவிலே 2028 பிப்ரவரி மாதம் தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அதற்கு தேர்தலுக்காக அது ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் டி.கே. சிவகுமார் அவர்கள். அது மூதி பெருசாக்கி அது ஒரு எமோஷனலா கொண்டு வந்து அப்புறம் அங்க இருக்கிற கர்நாடக மக்கள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி ஒரு கன்சால்டேஷன் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அது விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட் டிபிஆர், இது சொல்ல போனா காவேரி ஆணையம் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு இவர்கள் மத்திய அரசு அழுத்தத்தினால், அப்புறம் நமக்கு உச்சநீதிமன்றம் நம்ம போனோம். நம்ம உச்சநீதிமன்றம் நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம பி.ஆர். பாண்டியன் அவர்களும் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசெல்லாம் போயிட்டு அங்கே போனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இது நாங்கள் அனுமதி இல்லை, அது டிபிஆர் தயார் பண்ணதுக்கு நாங்கள் அனுமதி, அதை மறுக்க முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை இதை தவறா சொல்லிட்டு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு தவறான ஒரு கருத்தை சொல்லி திசை திருப்பி மக்களை ஏமாற்றி அவங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இங்க ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம், மேகதாதுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தீர்மானத்தை உடன் நிறுத்தக்கூடாது. அடுத்த கட்டங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். முக்கியமான சட்ட ரீதியில் எடுத்துட்டு போகணும். ஏன்னா இது அரசியல் ரீதியில பண்ணலாம். நாங்கள் விவசாய சங்கம், அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசுவோம், இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாமே இருக்கு. ஆனா சட்ட ரீதியில சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு. சட்ட ரீதியில நல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா பண்ணணும்னு ஒரு ஆதங்கம். இப்ப இருக்கிற சில ஜென்ஜி இளைஞர்களுக்கு இது மேகதாதுவை ஏன் கட்டக்கூடாது, கட்டினா நல்லது தானே, இப்படிலாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டு வர, அவங்களுக்கு புரிதல் இல்லை, தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ, உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ, சட்டங்களையோ எதுவுமே மதிக்கல, ஒரு முறை கூட மதிக்கல. அதனால அப்போ சொல்லலாம், டி.கே. சிவகுமார் 400 டிஎம்சி கடல்ல போகுது, 300 டிஎம்சி போகுதுன்னு. எப்போ போகுதுன்னா மழை காலத்தில் தென்மேற்கு பருவத்தில் தான் போயிட்டு இருக்குது. அவங்க நமக்கு கொடுக்குற தண்ணியே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க, உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் 12 மாதங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கு. நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதமும் 20 டிஎம்சி, 22 டிஎம்சி, 32 டிஎம்சி, 40 டிஎம்சின்னு கொடுக்கணும். இதுவரைக்கும் ஒரு முறை கூட அந்த டைம் டேபிள கடைபிடித்தது கிடையாது கர்நாடகா. அவங்க 4-5 அணைகளை நிரம்பிய பிறகு மிச்சம் தண்ணியை சேமிக்க முடியாத திறந்து விடுறது. அது கணக்கு காமிச்சுக்கிறது. 300 டிஎம்சி நாங்க கொடுத்துட்டோம், 177.2 டிஎம்சி தான் கொடுக்கணும், 2-5 டிஎம்சி, 300 டிஎம்சி கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தாங்க? மழை காலத்துல நமக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு அங்கே மழை பெய்யுது, விவசாயிகளுக்கு அங்க இருக்கிற வெள்ளம் தான் வரும் போதும், தண்ணி அது கடலுக்கு தான் போகுது. அதனால இதெல்லாம் இந்த பிரச்சனை இது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது பண்ண